பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜும்தில்லாஹ் வ பஅத். அப்போது கஸஸுன் நபியில் 14வது பாடமாக நம்ம படிக்க இருக்கிற பாடம் இப்ராஹீம் நபி காணக்கூடிய கனவின் பாடம். இன்னும் ஒரு 5-6 நாட்களில் துல்ஹஜ்ஜினுடைய மாதம் என்பது வந்துவிடும். அந்த துல்ஹஜ் மாதமே முழுக்க முழுக்க நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவுபடுத்தக்கூடிய மாதமாக, இப்ராஹீம் நபியின் வாழ்க்கையில் பல திருப்பு முனைகளை ஏற்படுத்திய மாதமாக அந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதம் இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் இப்ராஹீம் நபியினுடைய வரலாறை நம்ம அவங்களுடைய பிறப்பில் இருந்து அவங்களுடைய இறுதி நேரம் வரையிலும் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத ஒரே நாளில் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். இப்போ இந்த பாடத்தில் நம்ம படிக்கக்கூடிய பாடம் என்னென்னா, யாருக்குன்னே மக்காவில் கொண்டு வந்து தன்னுடைய பச்சில பிள்ளையையும் தன்னுடைய மனைவியையும் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. இதனால் செடி இல்லாத, மரம் இல்லாத, கிணறுகள் இல்லாத, நதிகள் இல்லாத அந்த பாலைவன மண்ணில் பச்சிலம் குழந்தையாக இருந்த இஸ்மாயில் நபிக்கு தாகம் ஏற்படுகிறது. தாகம் ஏற்பட்டதினால் அவங்களுடைய தாயார் தண்ணீரை தேடி சஃபா மருவா என்கின்ற 2 மலைகளுக்கு மத்தியில் அங்கும் இங்கும் ஓடி ஓடி தண்ணீரை தேடினாங்க. அவங்களுக்கு தண்ணி கிடைக்கல. இறுதியாக அல்லாஹ்தாலா அவங்களுடைய இருந்த இடத்திலேயே பூமியிலிருந்து அல்லாஹ் தண்ணியை வர வச்சான். அந்த தண்ணியை அவங்களும் குடித்தாங்க, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமும் குடித்தாங்க. இறுதியாக அந்த தண்ணி நிற்காமல் வந்துக்கிட்டே இருந்தது. உடனே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஜம் நில்லு நில்லு அப்படின்னாங்க. அது நிற்காமலே வந்துக்கிட்டு இருக்குது, இன்ன வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதத்தில் ஹஜ்ஜுக்கு போனவங்க கூட ஹஜ்ஜினுடைய பயணத்தெல்லாம் முடித்து வரும்போது ஊர் மக்கள் எல்லாருக்கும் பேரிச்சம்பழமும் ஜம்சம் தண்ணியும் தான் என்ன செய்வாங்க, கொண்டு வந்துடுவாங்க. பேரிச்சம்பழத்தை கொடுக்கலன்னு சொன்னாலும் கூட ஜம்சம் தண்ணி என்ன செய்வாங்க, கொண்டு வருவாங்க. அந்த அளவுக்கு ஏறத்தாழ 5000 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட இந்த நீரூற்று இன்றைய வரையிலும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஊறிக்கிட்டே இருக்குது. எடுக்க எடுக்க அல்ல குறையாத நிலைமையில் ஜம்சம் தண்ணி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, வந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இது வரைக்கும் என்ன செய்யுது, அல்ல குறையாமல் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த பாடத்தை நேற்று நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா. இப்போ என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி விட்டுட்டு போனதுக்கு பிறகு கொஞ்ச நாட்கள் கழித்து இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எங்கேயே வந்துருந்தாங்க. எங்கே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் இஸ்மாயில் நபியையும் விட்டுட்டு போனாங்களோ அதே இடத்துக்கே இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் வந்துடுறாங்க. அவங்க அங்கே வந்து அங்கேயே தங்கிடுறாங்க, அங்கேயே வாழ தொடங்குறாங்க. அங்கேயே இஸ்மாயில் நபி வளரவும் தொடங்குறாங்க. இஸ்மாயில் நபி ஓடி ஆடி விளையாடக்கூடிய ஒரு சின்ன பிள்ளையாக வளர்ந்து வந்துடுறாங்க. இந்த நேரத்தில் இப்ராஹீம் நபி இஸ்மாயில் நபியின் மீது அளவு கடந்த அன்பு வைத்தவர்களாக, பாசம் கொண்டவர்களாக, இஸ்மாயில் நபியை ரொம்ப கவனத்தோடு வளர்க்கக்கூடியவங்களாக இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. ஏன்னா நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகுதான் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறந்தாங்க. வயதான காலத்தில் பிறந்த ஒரு புள்ள தான் இஸ்மாயில் நபி. எனவே கவனத்தோடு வளர்க்கணும்னு சொல்லி ரொம்ப கவனத்தோடு என்ன செய்கிறாங்க, வளர்த்து வராங்க. அப்படி வளர்த்து வரக்கூடிய நேரத்தில் தான் ஒரு இரவில் தன்னுடைய மகனை அறுக்கிறத மாதிரி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கனவு பார்க்குறாங்க. இந்த கனவு ஷைத்தானுடைய கனவாகத்தான் இருக்கும் என்று முடிவு செஞ்சு முதல் நாள் இந்த கனவை பற்றி யோசிக்காமல் அப்படியே விட்டுருந்தாங்க. 2வது நாளும் இதே கனவு, 2வது நாளும் இது ஷைத்தானுடைய வேலை தான் சொல்லி அதை அப்படியே கவனத்தில் எடுக்காமல் விடுறாங்க. 3வது நாளும் கனவை பார்க்குறாங்க. இறுதியாக இது அல்லாஹ்வினுடைய கட்டளை அப்படிங்கிறத உணர்ந்து தன்னுடைய மகனை அறுக்குவதற்கு இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முற்படக்கூடிய ஒரு வரலாற்று நிகழ்வை தான் இன்றைய பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். வாங்க பாடத்துக்குள்ளே வாங்க. 23ஆம் பக்கம் 14வது பாடம். ருஇயா கனவு. ருஇயா கனவு. இப்ராஹீம் நபியின்
கனவு. ஒத்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் எழுதி வச்சுங்க, புரியுதுங்களா? ருயா இப்ராஹீம, இப்ராஹிம் நபியின் கனவு. வதஆ இப்ராஹீமு, வ தஆ இப்ராஹீமு, இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பினார்கள். இலல் மக்கத்த, மக்காவின் பால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பினார்கள். பஅத முத்தத்தின், சில காலங்களுக்கு பின்பு. பஅத பின்பு, முத்தத்தின் காலங்களுக்கு பின்பு, நீண்ட காலங்களுக்கு பின்பு மக்காவின்பால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பினார்கள். புரியுதுங்களா? இந்த இடத்துல தா அப்படின்னு சொன்னால் அழைத்தார்கள் வைக்கக்கூடாதுன்னா, புரியுதுங்களா? தான இல்லைங்க, வஆத அப்படிதானே இருக்கு. வஆத இப்ராஹீமு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பினார்கள். இலல் மக்கத்த, மக்காவின்பால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பினார்கள். பஅத முத்தத்தின், சில காலங்களுக்கு பிறகு. அப்போ என்ன செஞ்சிட்டாங்க? விட்டுட்டு போயிட்டாங்க. போயிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்ச நாள் அவங்களுடைய ஊர்லேயே இருந்துடுறாங்க. இங்கே யார் மட்டும் தனியாக இருக்கிறாங்க? ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் மட்டும் தனியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய கட்டளை வருது, நீங்கள் போங்க, உங்கள் மனைவியை போய் பாருங்கள், உங்கள் மகனை போய் பாருங்கன்னு அல்லாஹ்வினுடைய கட்டளை வருது. அந்த கட்டளைக்கு இணங்க திரும்பவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மக்காவுக்கு என்ன செய்கிறாங்க? வராங்க. புரியுதுங்களா? வஆத இப்ராஹீமு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பினார்கள். இலல் மக்கத்த, மக்காவின்பால் திரும்பினார்கள். பஅத முத்தத்தின், நீண்ட காலங்களுக்கு பின்பு. வ இன்னும் லக்கிய, சந்தித்தார்கள். இஸ்மாயில, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்தார்கள். லக்கியன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சந்தித்தார்கள்னு அர்த்தம். புரியுதுங்களா? வ இன்னும் லக்கிய ஹாஜர, ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்தார்கள். வ இன்னும் ஃபரிஹ, சந்தோஷப்பட்டார்கள். இப்ராஹீமு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். புரியுதுங்களா? பி வலதிஹி, தன்னுடைய மகனை கொண்டு. இஸ்மாயில, இஸ்மாயில் என்கின்ற தன்னுடைய மகனை கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். சரிங்களா? வகான இஸ்மாயிலு, இன்னும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். வலதன் சகீரன், சின்ன பையனாக. வலதன் பையனாக, சகீரன் சின்ன பையனாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். புரியுதுங்களா? எஜ்ரி, ஓடுகின்றார்கள். வ எல் அபு, விளையாடுகின்றார்கள். எஜ்ரி, ஓடுகின்றார்கள். புரியுதுங்களா? சின்ன பிள்ளைனா ஓடி ஆடி விளையாடு நம்ம சொல்லுவோமா இல்லையா? சின்ன பிள்ளை ஓடி ஆடி விளையாடுற பிள்ளைங்க தான் நல்ல பிள்ளைங்க. அல்ல ஓடி ஆடி எப்பம்பாரு ஓடி ஆடி விளையாடுன்னு சொல்லுவோமா இல்லையா? விளையாடுதுன்னு பொதுவாக சொல்ல மாட்டேன், என்ன சொல்லுவோம்? ஓடி ஆடி விளையாடுன்னு தான் நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி தாங்க. புரியுதுங்களா? எஜ்ரி, ஓடுகின்றார்கள். வ எல் அபு, இன்னும் விளையாடுகின்றார்கள். வ யஹ்ருஜு, இன்னும் வெளியேறுகின்றார்கள். மஅ வாலிதிஹி, தன்னுடைய பெற்றோர்களோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வெளியே போகிறாங்க, ஓடுறாங்க, விளையாடுறாங்க. இதையெல்லாம் பார்த்த ஒரு தந்தைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அப்படி தானே? புள்ள பிறந்ததோ ரொம்ப வருஷம் கழிச்சு, அந்த பிள்ளையும் பிறந்த பிள்ளையும் தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் ரொம்ப நாள் கழித்து திரும்பவும் வராங்க. அப்படி வரும்போது அந்த பிள்ளை ஓடி ஆடி விளையாடக்கூடிய பிள்ளையாக, பெற்றவங்க கூட வெளியே வரக்கூடிய பிள்ளையாக இருந்தால் அவங்க வாப்பாவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா இல்லையா? அவ்வளோ சந்தோஷத்தினுடைய உச்சகட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இஸ்மாயில் நபியை ரொம்ப அளவு கடந்து நேசிக்கக்கூடியவர்களாகவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிறாங்க. பாருங்கள், வகான இப்ராஹீமு, இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். யுஹிப்பு, நேசிப்பவராக. யுஹிப்பு, நேசிப்பவராக, அன்பு கொண்டவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். இஸ்மாயில, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேசிப்பவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். ஜித்தன், மிகவும். ஜித்தன் சொன்ன என்ன அர்த்தம்? மிகவும். இப்போ மிகவும் நேசிக்கக்கூடியவர்களாக யார் இருந்தாங்கங்க?
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருந்தாங்க. யாரை ரொம்ப நேசித்தாங்க? தன்னுடைய மகனாகிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ரொம்ப நேசித்தவங்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருந்தாங்க. அப்போ பாருங்கள், ஒரு பிள்ளைய ஒருத்தர் கேரளாவுக்கு போயிட்டோ அல்லது வெளிநாடுக்கு போயிட்டோ ரொம்ப வருஷம் கழித்து பிள்ளைய பார்க்க வந்தால் எவ்வளோ சந்தோஷத்தோடு வருவாங்க, அவங்க மேலே எவ்வளோ பாசத்தோடு வருவாங்க. அந்த மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரொம்ப அன்பு வச்சவங்களாக என்ன செய்கிறாங்க? இருந்தாங்க. புரியுதுங்களா? வ ஜாத்த லைலத்தின், வ இன்னும், ஜாத்த ஓர் ஜாத்த அப்படிங்கிறதுக்கு ஓர் அப்படின்னு அர்த்தம் கொடுங்க. புரியுதுங்களா? ஜாத்த லைலத்தின், ஓர் இரவில், ஜாத்த லைலத்தின், ஓர் இரவில், ஒரு இரவில், ரஆ இப்ராஹீமு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தார்கள், ஃபில் மனாமி, தூக்கத்தில். மனாமுன்னு சொன்ன என்ன அர்த்தம்? தூக்கம். புரியுதுங்களா? நாம எனாமு, அதுலேருந்து வந்தது தான் மனாமு. நாமனா தூங்கினான்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஃபில் மனாமி, தூக்கத்தில் பார்த்தார்கள், அன்னஹு, நிச்சயமாக அது, யதுபஹு இஸ்மாயில, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதாக இருக்கும். அன்னஹு, நிச்சயமாக அது அப்படிங்கிறாங்களா இல்லையா? எது? அந்த பார்த்த செய்தி இருக்கா இல்லையா? அந்த பார்த்த செய்தி நிச்சயமாக, அன்னஹு, நிச்சயமாக பார்த்த செய்தி, எது ஹபு, எது பஹு, அறுக்கின்றார்கள், இஸ்மாயில, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவிலே பார்த்தார்கள், தூக்கத்திலே பார்த்தார்கள். சரிங்களா? வகான இப்ராஹீமு, இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள், நபியன் சாதிகன், உண்மையான இறை தூதராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். புரியுதுங்களா? வகான மனாமுஹு, இன்னும் அவர்களுடைய தூக்கம், மனாமன் சாதிகன், உண்மையான தூக்கமாக இருந்தது. அப்படின்னு சொன்னால் அப்படி வைக்காதீங்க. வகான மனாமுஹு, இன்னும் அவர்களுடைய தூக்கத்தில், மனாமன் கண்ட செய்தி, சாதிகன், உண்மையானதாக இருந்தது. அப்போது ஒரு நபி உண்மையான ஒரு நபி கனவுல எதை பார்க்குறாங்களோ அது உண்மையானதாகத்தான் என்ன செய்யும்? இருக்குமே தவிர பொய்யான ஒன்றை நபிமார்கள் கனவுல என்ன செய்ய மாட்டாங்க? பார்க்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ நம்ம கனவுல பார்க்குறோம், என்ன பார்க்குறோம்? திடீர்னு ஒரு பெரிய வீடு கட்டுற மாதிரி ஒரு கனவுல பார்க்குறோம். இது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். புரியுதுங்களா? காலையில் ஒரு ஆளுக்கும் சண்டை வரா மாதிரி நம்ம கனவுல பார்க்குறோம். இது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். ஆனால் நபிமாருங்க பார்த்தா அது என்னது தான்? அது உண்மைதான். நடக்க போகிற ஒன்றை தான் அவங்க என்ன செய்வாங்க? கனவுல பார்ப்பாங்களே தவிர உண்மை இல்லாத எந்த ஒன்றையும் அவங்க கனவுல பார்க்க மாட்டாங்க. நீங்கள் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம எடுத்து பார்த்தாலுமே, ரசூலுல்லாவுக்கு முதல்ல வஹி எப்படி வர தொடங்குச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது ஒரு வரலாறை சொல்லுவாங்க. என்ன வரலாறுனா, புகாரியில் பதிவுப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு நேரத்தில் தூங்குவாங்க. அப்படி தூங்கும்போது சில கனவுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்ப்பாங்க. அந்த கனவை கண்டுட்டு காலையில் கண் விழித்து தெருவில் பார்த்தா கனவுல எதை பார்த்தாங்களோ அது அப்படியே தெருவில் நடந்துக்கிட்டு இருக்கும். புரியுது அவங்களுக்கு? காலையில் 2 பேர் சண்டை போடுற மாதிரி கனவு ரசூலுல்லாஹ் நைட்டு பார்த்தாங்கன்னா காலையில் அந்த 2 பேர் எப்படி இருப்பாங்க? சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. காலையில் ஒரு 2 பேரும் ரொம்ப அன்போடு பாசத்தோடு வியாபாரம் பண்ணுற மாதிரி ஒரு கனவு பார்த்தாங்கன்னா அவங்க அன்போடு பாசத்தோடு இருக்கிறத ரசூலுல்லாஹ் நேரடியாக பார்த்துருவாங்க. காலையில் ஒரு பெரிய வீடு இடிஞ்சு விழுகிற மாதிரி கனவு ரசூலுல்லாஹ் பார்த்தாங்கன்னு சொன்னால் காலையில் அந்த வீடு என்ன செஞ்சிடும்? இடிஞ்சு விழுந்துடும். இப்படி எதை கனவுல பார்க்குறாங்களோ அது அப்படியே என்ன செஞ்சிடும்? நடந்துடும். புரியுதுங்களா? இப்போ இப்படியே நடந்துக்கிட்டே ரொம்ப நாளாக இருந்துச்சு ரசூலுல்லாஹ்க்கு. அப்போ ரசூலுல்லாஹ்க்கு என்ன வந்துருச்சுன்னா, நமக்கு ஏதோ ஆயிடுச்சு, நமக்கு ஏதோ நடக்குது, நம்ம ஊருக்குள்ளேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? ஹிரா குகையில் போய் தனிமையில் தங்குனாங்க. அப்புறம் அங்கே தனிமையில் 40 நாளைக்கு மேலே இருந்ததோட அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக குர்ஆன் என்ன செஞ்சான்? இறக்குனான். அப்போ நபிமார்களுடைய கனவு இருக்குதே, அந்த கனவும் அவங்க தூக்கத்தில் பார்க்கக்கூடிய அந்த செய்திகளும் உண்மையானதாக மட்டும்தான் என்ன செய்யுங்க? இருக்கும். புரியுதுங்களா? வகான இப்ராஹீமு,
இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள் ஹலீல் அல்லாஹி, அல்லாஹுவின் நண்பராக. ஹலீல் அப்படின்னு சொன்னால் யார் அர்த்தம்? நண்பர். ஹலீல் அல்லாஹி, அல்லாஹுவின் நண்பராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். எனவே அராத நாடினார்கள் ஐஎஃப்அல அதை செய்வதற்கு, ஐஎஃப்அல அதை செய்வதற்கு, மா அமரல்லாஹு ஃபில் மனாமி, மா ஒன்றை, அமரல்லாஹு அல்லாஹ் ஏவிய ஒன்றை செய்வதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாடினார்கள். ஃபில் மனாமி தூக்கத்தில், அர்த்தம் பின்னாடி இருந்து வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? ஃபில் மனாமி தூக்கத்தில் அல்லாஹ் நாடிய ஒன்றை செய்வதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாடினார்கள். ஃபில் மனாமி கனவில் அல்லாஹ் அமரன் சொன்னால் ஏவிய ஒன்றை செய்வதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நாடினார்கள். சரிங்களா? புரியுதா? கால இப்ராஹிமு, இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இந்த டார்க் லெட்டரில் எழுதப்பட்டிருக்கிறது எல்லாமே குர்ஆனுடைய ஆயத்து. புரியுதுங்களா? டார்க்கான லெட்டரில் எழுதுகிறாங்களா இல்லையா, இது எல்லாமே என்னென்னு சொன்னால் குர்ஆனுடைய ஆயத்து. ஏன்னா நிறைய குர்ஆனுடைய ஆயத்தை இந்த கசசு நபியில் கொண்டு வருவாங்க. ஏன்னா குர்ஆனுடைய ஆயத்துகளை வச்சே நிறைய வரலாறுகளும் என்ன செஞ்சுருப்பாங்க, அமைச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்போது என்ன சொல்கிறாங்க பாருங்கள். பாருங்கள், ஏன் பாருங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க. இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா قال يا أبتي افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. இந்த கனவை பார்த்ததோட நேராக தன்னுடைய மகன்கிட்ட போகிறாங்க. குர்ஆன் ஆயத்து இங்கே கொஞ்சமாக தான் இருக்குது. புரியுதுங்களா? குர்ஆன் ஆயத்து முழுமையாக எப்படி இருக்கும்? சூரத்து சாஃபாத்தில் 102வது ஆயத்து. கால யாபு நைய, இப்ராஹிம் இஸ்லாம் சொன்னாங்க, யாபு நைய என்னுடைய மகனே, இன்னி நிச்சயமாக நான், அரா பார்த்தேன், ஃபில் மனாமி கனவிலே நான் பார்த்தேன், அன்னி நிச்சயமாக நான், அஸ்பஹுக உன்னை அறுக்கின்றேன். நான் என்ன செய்கிறேன்ப்பா, உன்னைய அறுக்கிற மாதிரி கனவுல நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதோட அவங்க மகன் சொன்னாங்க, யா அபத்தி, கால யா அபத்தி என்னுடைய தந்தையே, இஃப் அல் வரும் சார் பாருங்க. அப்போது இந்த செய்தியை போய் தன்னுடைய மகன்கிட்ட என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ஃபந்தூர் மாதா தரா, ஃபந்தூர் மாதா தரா நான் பார்த்த கனவை பற்றி நீ என்னப்பா நினைக்கிற? தன்னுடைய மகன்கிட்ட என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி உன்னைய நான் அறுக்கிறதாக கனவுல பார்த்தனே, ஃபந்தூர் மாதா தரா நான் பார்த்ததை பற்றி நீ என்ன நினைக்கின்றாய் என்று என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. உடனே இஸ்மாயில் இஸ்லாம் சொல்கிறாங்க, கால யா அபத்தி, இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்லாம் சொன்னாங்க, யா அபத்தி என்னுடைய தந்தையே, இஃப் அல் மா துமரு உங்களுக்கு அல்லாஹ் எதை ஏவினானோ அதை நீங்கள் செய்யுங்கள், சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு சாபிரன், சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு சாபிரீன அல்லாஹ் நாடினால் நான் பொறுமையாளனாகவும் அல்லாவிற்கு சுஜூது செய்பவனாகவும் நான் இருப்பேன் என்று இஸ்மாயில் நபி என்ன செஞ்சாங்க, ரொம்ப கம்பீரமாக தெளிவாக தன்னுடைய தந்தைகிட்ட சொன்னாங்க. அப்போ பாருங்கள், அல்லாவுக்காக தான் பிள்ளைய கூட அறுக்கிறதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முன் வராங்க. தன்னுடைய வாப்பா அறுக்கிறதா இருந்தால், அது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் பிரச்சனை இல்லை, என்னை அருங்கன்னு சொல்லி இஸ்மாயில் நபி என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. உள்ளே என்னம்மா பேசிட்டாருங்க? அப்புறம்
கேட்காம எழுதுங்க, என்கிட்ட கேளுங்க. பாருங்கள், வ இன்னும் அகத இப்ராஹீமு, இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து சென்றார்கள். இஸ்மாயில, இஸ்மாயில் நபியை அழைத்து சென்றார்கள். வ அகத, இந்த இடத்துல அகத அப்படிங்கிறதுக்கு வந்து எடுத்தார்கள் அர்த்தம் வைக்க வேண்டாம். புரியுதுங்களா? அகத அப்படின்னு சொன்னால் எடுத்தார்கள் அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல எடுத்தார்கள்னு வைக்கிறதுக்கு பதிலாக வா அகத அழைத்து சென்றார்கள்னு வைங்க. புரியுதுங்களா? வா அகத அழைத்து சென்றார்கள். இப்ராஹீமு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து சென்றார்கள். இஸ்மாயில, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சென்றார்கள். வ மஅஹு அவர்களுடன், வ அகத இன்னும் எடுத்துக்கொண்டார்கள். இந்த இடத்துல அகதவுக்கு எடுத்துக்கொண்டார்கள் வைங்க. புரியுதுங்களா? வா அகத இன்னும் எடுத்துக்கொண்டார்கள். சிக்கீனன் கத்தியை எடுத்துக்கொண்டார்கள். எதை எடுத்துக்கிட்டாங்க? கத்தியையும் கையில் எடுத்துக்கிட்டு தன்னுடைய மகனையும் அழைத்துக்கிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போகிறாங்க. ஒரு அனாந்திர காட்டுக்கு, ஆட்கள் நடமாட்டமே இல்லா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க? போகிறாங்க. பாருங்கள், வலம்மா பலக இப்ராஹீமு மினன், மினன் அப்படிங்கிறது வந்து இடம்னு வச்சுங்க. புரியுதுங்களா? வலம்மா பலக இன்னும் அடைந்த போது, பலக அப்படின்னு சொன்னால் அடைந்தான், எத்தினான், சென்றான் அர்த்தம். சரிங்களா? வலம்மா பலக இன்னும் அடைந்த போது, இப்ராஹீமு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடைந்த போது, மினன் இடத்தை, அறுக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்கா இல்லையா, அந்த இடத்தை அடைந்த போது, அராத நாடினார்கள், ஐ எதுபஹ இஸ்மாயில, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்கு, ஐ எதுபஹ அறுப்பதற்கு நாடினார்கள். புரியுதுங்களா? ஜபஹ எதுபஹிலிருந்து வந்தது. ஐ எதுபஹ அமைப்பதற்கு, அறுப்பதற்கு நாடினார்கள். பாருங்க, வலு தஜா, வலு தஜா இஸ்மாயிலு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படுத்து கொண்டார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படுத்து கொண்டார்கள். அலல் அர்தி பூமியின் மீது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படுத்து கொண்டார்கள். புரியுதுங்களா? வா அராத இப்ராஹீமு இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருங்கினார்கள். இந்த இடத்துல நாடினார்கள் வைக்காதீங்க, நெருங்கினார்கள் வைங்க. சரிங்களா? ஐ எதுபஹ அறுப்பதற்கு நெருங்கினார்கள். ஃப வலஅ ஃப எனவே, வலஅ வைத்தார்கள், சிக்கீன கத்தியை வைத்தார்கள், அலா மீது, ஹுல்கூமி இஸ்மாயில இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தொண்டையின் மீது கத்தியை வைத்தார்கள். எங்கே வச்சுட்டாங்க? தொண்டைக்குழியில் கத்தியை வச்சுட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த தொண்டைக்குழியில் கத்தியை வச்சுட்டா பிள்ளைங்களுடைய மனசு எப்படி இருக்கும், ஒரு தகப்பனுடைய மனசு எப்படி இருக்கும்? ரெண்டு பேரும் ரொம்ப கவலையோட, ரொம்ப ஒரு மனவேதனையோடு என்ன செய்கிறாங்க? இவங்க அறுக்கிறாங்க, அவங்க அறுக்கப்படுறாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான் பாருங்க, வலாக்கின் அல்லாஹ என்றாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யுஹிப்பு விரும்பினான், ஐயரா பார்ப்பதற்கு, ஹல் யஃப்அலு என்ன செய்கின்றார் என்பதை பார்ப்பதற்கு அல்லாஹ் விரும்பினான். ஹலீலுஹு அவனுடைய நண்பர் என்ன செய்கின்றார் என்பதை பார்ப்பதற்கு அல்லாஹ் விரும்பினான். மா யஅமுருஹு அவருக்கு ஏவப்பட்ட, யஅமுருஹு அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? அவருக்கு கட்டளையிடப்பட்ட ஒன்றில் அவனுடைய நண்பர் என்ன செய்கின்றார் என்பதை பார்க்க அல்லாஹ் நாடினான். புரியுதுங்களா? பின்னாடி இருந்து அர்த்தம் வச்சுங்க. யஅமுருஹு அவருக்கு ஏவப்பட்ட, மா ஒன்றில்,
ஹலீலுஹு அவனுடைய நண்பர் ஹல் யஃப்அலு என்ன செய்கின்றார் என்பதை பார்க்க அல்லாஹ் நாடினான். அப்படிங்களா? வஹல் யுஹிப்புல்லாஹ அக்ஸர இன்னும் அல்லாஹ்வை எவ்வளவு நேசிக்கின்றார் என்பதையும் அல்லாஹ் பார்க்க நாடினான். அவ் யுஹிப்ப இப்னஹு அக்ஸர அல்லது யுஹிப்பு இப்னஹு அக்ஸர அவருடைய பிள்ளையை அதிகமாக நேசிக்கின்றாரா என்பதை பார்க்க அல்லாஹ் நாடினான். அப்படிங்களா? கழுத்தில் கொண்டு போய் என்ன செஞ்சாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கத்தியை வச்சுட்டாங்க. ஆனால் கத்தி அறுக்கலை. ஏன் அறுக்கலைன்னா இஸ்மாயில் நபியை அறுக்கணும் அப்படிங்கிறது அல்லாஹ்வினுடைய நோக்கம் இல்லை. அல்லாஹ்வினுடைய நோக்கம் என்ன? அவங்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளையில் அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்கங்கிறத பார்க்கணும். அது மட்டும் இல்லை, அல்லாஹ்வை அதிகமாக நேசிக்காரா அல்லது ரொம்ப வருஷம் கழித்து பிறந்த குழந்தையை அதிகமாக நேசிக்காரா அப்படிங்கிறத சோதித்து பார்க்க தான் அல்லாஹ் என்ன செஞ்சா இந்த விஷயத்தையே நடத்தினான். அப்படிங்களா? வ நஜஹ இப்ராஹீமு வ இன்னும் நஜஹ இப்ராஹீமு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஃபில் இம்திஹானி இந்த சோதனையில் இம்திஹான் சொன்ன என்ன அர்த்தமா? சோதனை, பரீட்சை. புரியுதுங்களா? ஃபில் இம்திஹானி சோதனையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வெற்றி பெற்றாங்க. எப்படி வெற்றி பெற்றாங்க? அவங்களுக்கு ஏவப்பட்ட அந்த ஒரு செயலை உடனே செய்யணுங்கிற முடிவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பிள்ளையினுடைய பாசத்தை விட, தாம் பிள்ளையினுடைய அன்பை விட அல்லாஹ்வினுடைய அன்பு தான் பெருசு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக பெத்த புள்ளன் கூட பார்க்காம அவங்கள அறுக்கிறதுக்காக அவங்க கழுத்தில் கத்தியை வச்ச அந்த நொடியிலேயே அல்லாஹ்வினுடைய சோதனையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வெற்றி பெற்று விட்டார்கள். புரியுதுங்களா? எனவே அர்ஸலல்லாஹு அல்லாஹ் அனுப்பினான். அர்ஸலன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அனுப்பினான் அர்த்தம். புரியுதுங்களா? எனவே அர்ஸலல்லாஹு அல்லாஹ் அனுப்பினான் ஜிப்ரீல வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான். பி கபிஷின் ஒரு ஆட்டை கொடுத்து, ஆட்டை கொண்டு, பி வந்தால் என்ன வரணும்? கொண்டுன்னு அர்த்தம் வரணுமா இல்லையா? பி கபிஷின் ஆட்டை கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பினான். மினல் ஜன்னதி சொர்க்கத்தில் இருந்து ஆட்டை கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பினான். அப்போ என்ன செஞ்சாங்க? அந்த மலையடி வாரத்தில் தன்னுடைய மகனை அறுக்கிறதுக்காக முற்பட்டு அந்த மகனுடைய கழுத்தை அல்லாஹ் தஆலா அறுக்க விடாமல் காப்பாற்றிட்டான். இந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொர்க்கத்தில் வளர்ந்த ஒரு ஆட்டை கொண்டுக்கிட்டு என்ன செஞ்சாங்க? நேராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்க்க வந்தாங்க. புரியுதுங்களா? வகால இன்னும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இத்பஹ் ஹாதா இத்பஹ் நீ அரு, ஹாதா இதை அருங்கள் என்று சொன்னார்கள். இத்பஹ் நீங்கள் அருங்கள், ஹாதா இதை அருங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். வலா தத்பஹ் இஸ்மாயில இன்னும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுக்க வேண்டாம் என்றும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். புரியுதுங்களா? இதுபஹ் அப்படிங்கிறது அம்ரு ஃபிஅல், இதுபஹ்ங்கிறது என்னது? அம்ரு ஃபிஅல். புரியுதுங்களா? லா தத்பஹ் அப்படிங்கிறது என்ன ஃபிஅல்? நஹியுல் ஃபிஅல். புரியுதுங்களா? லா தத்பஹ்ங்கிறது என்ன ஃபிஅல்? நஹியுல் ஃபிஅல். லா தத்பஹ் இஸ்மாயில இன்னும் இஸ்மாயில் நபியை அறுக்க வேண்டாம் என்றும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. வ இன்னும் அஹப்பல்லாஹு அமல இப்ராஹீம இன்னும் அஹப்பல்லாஹு அல்லாஹ் நேசித்தான் அமல செயலை, அமலன்னு அர்த்தமா? செயலை, இப்ராஹீம் நபியின் செயலை அல்லாஹ் நேசித்தான். எனவே அமரல் முர்சலீன நபிமார்களை அமரல் முஸ்லிமீன முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். பிஸ்ஸப்ஹி அறுப்பதை கொண்டு ஃபி ஈதில் அல்ஹா ஹஜ் பெருநாளுடைய நாளில் ஆட்டை அறுப்பதை கொண்டு முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். புரியுதுங்களா? அப்போ இந்த நம்ம இன்னைக்கு ஹஜ் பெருநாள்னு ஒரு 10-15 நாள் கழிச்சு ஆடு அறுப்பாங்களா இல்லையா? இதை
அல்லாஹ் ஏன் கட்டளை அவங்களுடைய அந்த மகனை அறுக்கக்கூடிய அந்த செயலை அல்லாஹ் விரும்பினதுனால தான் அல்லாஹாலா என்ன செஞ்சாங்க, நீங்கள் முஸ்லீம்கள் எல்லாரும் ஒரு ஆட்டை அருங்கன்னு சொல்லி அல்லாஹாலா கட்டளையிடா. ஆடுன்னு இல்லை, மாடாகவும் இருக்கலாம், ஒட்டகமாகவும் என்ன செய்யலாம் இருக்கலாம். புரியுங்களா? இப்போ அமரல் முஸ்லிமீன, எனவே அல்லாஹ் முஸ்லீம்களை ஏவினான். பிஸ்ஸப்ஹி, அறுப்பதை கொண்டு ஏவினான். ஃபி ஈதில் அல்ஹா, ஈதுல் அல்ஹாவில் அறுப்பதை கொண்டு அல்லாஹ் முஸ்லீம்களை ஏவினான். அறுப்பதை கொண்டுனா ஆடு மாடு ஒட்டகத்தை அறுக்கிறத கொண்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், கட்டளையிட்டிருக்கின்றான். புரியுதுங்களா? ஸல்லல்லாஹு அலா இப்ராஹீமல் ஹலீலி வஸல்லம. ஸல்லல்லாஹு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாந்தி புரிவனாக, அலா இப்ராஹீம, இப்ராஹிம் நபியின் மீது, இப்ராஹிமல் ஹலீலி, ஹலீலி நண்பரான இப்ராஹிமின் மீது அல்லாஹ் சாந்தியையும் வஸல்லம இன்னும் நிம்மதியும் இறக்குவானாக. வஸல்லல்லாஹு அலா இப்னி இஸ்மாயில் வஸல்லம, இன்னும் அவர்களுடைய மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாருங்க, அடுத்து பாருங்க. இப்போ என்ன செஞ்சாச்சு? முதல்ல தன்னுடைய மனைவியை கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. திரும்ப வந்தாங்க. வந்த இடத்துல கனவை கண்டாங்க. கனவை கண்டதுக்கு பிறகு தன்னுடைய மகனை அறுக்க நினச்சாங்க. மகனை அறுக்க முடியலை. உடனே அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் இஸ்லாம் மூலமாக சொர்க்கத்தில் வளர்ந்த ஒரு ஆட்டை கொடுத்து இதை அறுத்து பலியிடுங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அதன் பிரகாரம் அறுத்து பலியிட்டு பெருநாளை கொண்டாடிட்டாங்க. இதுக்கடுத்து அவங்க காபத்துல்லாவை கட்டக்கூடிய வேலையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஈடுபடுறாங்க. அவங்களோட சேர்ந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அந்த காபத்துல்லாவை கட்டுறதுக்கான முயற்சிகளை எடுக்கின்றார்கள். சரிங்களா? புரியுதா? பாருங்க, அல் காபத்து, அல் காபத்து 15வது பாடம். அல் காபத்து, காபத்துல்லா. போன பாடத்தில் எதுவும் ஒத்த வார்த்தைக்கு அர்த்தம் எழுதணுமா? எதுவும் அர்த்தம் எழுத வேண்டியிருக்கா? ஏதாவது விட்டுருக்கீங்களான்னு கேட்டேன். அந்த குர்ஆன் வசனத்துக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? வேறு எதுக்கும் குர்ஆன் வார்த்தைக்கு, குர்ஆனுடைய ஆயத்துக்கு மட்டும் எழுதாமல் இருக்கீங்க இல்லையா? சரி, அது பாடத்தை முடிச்சு சொல்கிறேன். பாருங்கள், அல் காபத்து, காபா. சரி, பாருங்கள். வதஹப இப்ராஹீமு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சென்றார்கள். வஆத, இன்னும் திரும்பினார்கள். பஅத ஸாலிக, அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பினார்கள். எதற்கு பிறகு திரும்பினாங்க? தன்னுடைய மகனை அறுக்கக்கூடிய இந்த நிகழ்வுலாம் நடந்துச்சா இல்லையா? இதற்கு பின்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க திரும்ப என்ன செஞ்சிட்டாங்க, தன்னுடைய ஊருக்கே போயிட்டு திரும்ப என்ன செய்கிறாங்க, எங்கே வராங்க? மக்காவுக்குள்ளே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வராங்க. புரியுங்களா? வாராத, இன்னும் அவர்கள் நாடினார்கள். ஐ எபுனிய, கட்டுவதற்கு. எபுனியன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கட்டுவதற்கு. பைத்தன், வீடை கட்டுவதற்கு நாடினார்கள். லில்லாஹி, அல்லாவுக்கு. லில்லாஹி, அல்லாவுக்கு வீடை கட்டுவதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாடினார்கள். புரியுதுங்களா? அப்போ தன்னுடைய மகனை அறுக்கக்கூடிய இந்த இதெல்லாம் முடிஞ்சிட்டு அவங்க ஊருக்கு போயிட்டு வராங்க. மக்கா முழுக்க நிறைய வீடுகள் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. புரியுதுங்களா? அது வரைக்கும் மக்கா எப்படி இருந்துச்சு? பாலைவனமாக இருந்துச்சு. அங்கே யாரும் இல்லை. லைசல் ஹயவானு வலல் பஷருன்னு படித்தோமா இல்லையா? அங்கே எந்த விலங்கும் இல்லை, மனிதர்களும் இல்லைன்னு படித்தோமா இல்லையா? இந்த நிகழ்வுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி அடிக்கடி ஊருக்கு போவும் வரமா இருக்கிறத பார்த்து அங்கே மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, குடியேறிட்டாங்க. இந்த வாட்டி வந்து பார்த்தா ஊருக்குள்ளே நிறைய வீடு என்ன செஞ்சிச்சு, இருந்துச்சு. புரியுங்களா? வக்கானத்தில் புயூத்து, இன்னும் வீடுகள் ஆகியிருந்தது. வக்கானத்தில்
புயூத்து வீடுகள் ஆகியிருந்தது, கசீரத்தன் அதிகமாக ஆகியிருந்தது. அங்கே என்ன நிறைய வீடு என்ன செஞ்சிருச்சு வந்துருச்சு. புரியுதுங்களா? ஒமா கான இன்னும் ஆகவில்லை, ஒமா கான இன்னும் ஆகவில்லை, பைத்துன் லில்லாஹி அல்லாவுக்கு வீடு ஆகவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாவுக்குன்னு ஒரு வீடு அங்கே என்ன இல்லை, பள்ளிவாசல்னு சொல்லி ஒன்று அங்கே இல்லாமலே இருந்தது. புரியுதுங்களா? ஒமாக்கான இன்னும் ஆகவில்லை, பைத்துன் வீடு ஆகவில்லை, லில்லாஹி அல்லாவுக்கு என்று ஒரு வீடு அங்கே ஆகவில்லை, யஅபுதூன வணங்குவதற்காக, ஃபீஹில்லாஹ அதில் அல்லாவை வணங்குவதற்காக ஒரு வீடு அல்லாவிற்கு அங்கே இல்லாமல் இருந்தது. அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு பள்ளியாசை கூட என்ன இல்லைங்க இல்லை, மாறாக நிறைய வீடு என்ன செஞ்சிருச்சு அங்கே வந்துருச்சு. புரியுதுங்களா? வராத இஸ்மாயிலு, இப்போ இஸ்மாயில் இஸ்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. இஸ்மாயில் என்ன செஞ்சாங்க? கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. அறுக்கக்கூடிய பாடத்தில் சின்ன பிள்ளையாக இருந்தாங்க. இப்போ திரும்ப ஊருக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் நல்லா என்ன செஞ்சிட்டாங்க, ஆள் வளர்ந்து ஒரு வாலிப பருவம் லெவலுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. பாருங்கள், வராத இஸ்மாயிலு இன்னும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாடினார்கள், ஐ எபுனிய அமைப்பதற்கு கட்டுவதற்கு, பைத்தன் வீட்டை, லில்லாஹி அல்லாவுக்கு வீடை கட்டுவதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாடினார்கள், மஅ வாலிதிஹி தன்னுடைய தந்தை உடன். மகன் சொன்ன என்ன அர்த்தம்? உடன் அர்த்தம். புரியுதுங்களா? தந்தையுடன் அல்லாவுக்காக வீடை கட்டுவதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாடினார்கள். சரிங்களா? புரியுதா? இன்னும் நக்கல புரட்டினார்கள் அல்லது நக்கல எடுத்தார்கள். என்ன செஞ்சாங்க? எடுத்தார்கள், புரட்டினார்கள், உருட்டினார்கள், உடைத்தார்கள். எப்படினாலும் இதுக்கு அர்த்தம் வைக்கலாம். சரிங்களா? ஓ நக்கல எடுத்தார்கள், இப்ராஹீமு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்தார்கள், ஓ இஸ்மாயிலு இன்னும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எடுத்தார்கள், அல் ஹிஜாரத்த எதை எடுத்தாங்க? எதை எடுத்தாங்க? கற்களை எடுத்தார்கள், மினல் ஜிபாலி மலைகளில் இருந்து. ஜிபால்னு சொன்ன அர்த்தமா? மலை. புரியுதுங்களா? மினல் ஜிபாலி மலைகளில் இருந்து கற்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எடுத்தார்கள். இப்போ வீடை கட்டணும்னு சொன்னால் இப்போ முதல்ல என்ன தேவைப்படும்? கல் தானே தேவைப்படும். கல்லை வச்சு தான் அப்புறம் தானே என்ன செய்வாங்க, சிமெண்ட் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்வாங்க, பூசுவாங்க இல்லையா? அப்போ அந்த காலத்தில் வீடு கட்டினா முதல்ல என்ன இருக்கணும்? கல் இருக்கணும் இல்லையா? அதனால் மலையிலிருந்து என்ன செஞ்சாங்க? கல்லை எடுத்துகிட்டு வந்தாங்க. புரியுங்களா? கான இப்ராஹீமு இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள், எபுனி கட்டுபவராக, அல் கஅபத கஅபாவை கட்டுபவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள், பி எதிஹி தன்னுடைய கையை கொண்டு. எதிலே கட்டினாங்க? தன்னுடைய கையை கொண்டுன்னு சொன்னால் வேலைக்கெல்லாம் ஆள் வைக்காமல் தானாகவே அவங்களாகவே என்ன செஞ்சாங்க? கட்டினாங்க. புரியுதுங்களா? வேலைக்கெல்லாம் யாருமே கிடையாது. அவங்களும் இஸ்மாயில் நபி மட்டும்தான் என்ன செஞ்சாங்க? கட்டினாங்க. அப்போ அதில் குலைக்கிறதுக்குன்ட்டு அங்கே எந்த கம்போ குச்சியோ அதோ இதோ இல்லை, எல்லாத்தையும் தன்னுடைய கையாலேயே தான் செஞ்சாங்க. புரியுதுங்களா? கல்லை தூக்கிட்டு வந்தது, மண்ணை தூக்கிட்டு வந்தது, தண்ணி தூக்கிட்டு வந்தது, மண்ணையும் தண்ணியும் ஊற்றி கல்லை ஊற்றி குழைச்சது, அதை செஞ்சது, இதை செஞ்சது எல்லாமே தன்னுடைய கையாலேயே என்ன செஞ்சாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்சாங்க. புரியுதுங்களா? கான இஸ்மாயிலு இன்னும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள், எபுனி கட்டுபவராக, அல் கஅபத்த கஅபத்துல்லாவை கட்டுபவராக, பி எதிஹி தன்னுடைய கையை கொண்டே கஅபத்துல்லாவை கட்டுபவராக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஆகியிருந்தாங்க. அப்போ ரெண்டு பேரும் தங்களுடைய கையாலேயே என்ன செஞ்சாங்க? அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி அதை எழுப்பினார்கள். சரிங்களா? கான இப்ராஹீமு இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள், எதுகுருல்லாஹ எதுகுரு நினைவு கூறுபவராக, எதுகுரு நினைவு கூறுபவராக. புரியுதுங்களா? அல்லாஹ்வை நினைவு கூறுபவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். வ யதுஉ இன்னும் அல்லாஹ்வை அழைப்பவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஆகியிருந்தார்கள். எப்போ வீடு கட்டும் போது ரொம்ப வெயில் இருக்கும், கஷ்டமாக இருக்குமா இல்லையா? தண்ணி அது இது எவ்வளோ வேலை இருக்கும்.
அப்போ யாருக்குமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வயசு கூட இல்லையா? அப்போ தள்ளாத வயசில், ரொம்ப வயசு முதிர்ந்த வயசில் அந்த வீடை கட்டும் போது ரொம்ப வேலைகள் கஷ்டமாக இருக்குமா இல்லையா? அந்த நேரத்தில் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை நினைவு கூறுபவராகவும், யா அல்லாஹ் எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி அல்லாஹ்வை அழைப்பவராகவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? ஆகியிருந்தாங்க. புரியுதுங்களா? வகான இஸ்மாயிலு, இன்னும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். எதுகுருல்லாஹ, அல்லாஹுவை நினைவு கூறுபவராகவும், வயதுஉ, இன்னும் அல்லாஹுவை அழைப்பவராகவும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஆகியிருந்தார்கள். அப்போ என்னங்க, புள்ளை என்ன, வாப்பா என்ன செய்கிறாரோ அதையே தான் பிள்ளையும் என்ன செய்யும். அப்படி தானே? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கையாலேயே எல்லா வேலையும் செஞ்சாங்கன்னு சொன்னால், அதே மாதிரி தன்னுடைய கையாலேயே எல்லா வேலையும் யார் பார்த்தா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க. புரியுதுங்களா? அப்போ ஒரு கஷ்டமான நேரத்தில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அல்லாஹ்வை அழைப்பவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்ததுனால இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அதையே செஞ்சாங்க. அப்படின்னா என்னங்க, பிள்ளைகள் என்பவர்கள் பெற்றோர்களை எதை செய்கிறாங்களோ அதை பார்த்தே அவங்களும் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இது குர்ஆன் ஆயத்து. என்ன அது? ரெண்டு பேரும் கேட்டாங்க, ரப்பனா, எங்கள் இறைவா, தகப்பல், நீ ஏற்றுக்கொள், மின்னா, எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள், இன்னக்க, நிச்சயமாக நீ, அந்த சமீஉல் அலீம், அனைத்தையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றாய். எங்களிடத்திலிருந்து நாங்கள் கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி யார் கேட்டா? துவா கேட்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டாங்க. புரியுதுங்களா? ரப்பனா, எங்கள் இறைவா, தகப்பல், நீ ஒப்புக்கொள், ஏற்றுக்கொள், மின்னா, எங்களிடமிருந்து நீ ஒப்புக்கொள். எதை ஒப்புக்கொள்? நாங்கள் இப்போ செஞ்சுருக்கிற இந்த வேலையும் நீ என்ன செஞ்சுக்க? அல்லாஹ் ஏற்றுக்க. நாங்கள் இனி என்னெல்லாம் கேட்குறோமோ அதையும் நீ என்ன செஞ்சுக்க? ஒப்புக்கொள்ளுன்ட்டு கேட்டாங்க. புரியுதுங்களா? ஏன் இன்னக்க, நிச்சயமாக நீ, அந்த, அதுவும் நீ தான் அர்த்தம். புரியுதுங்களா? இன்னக்க அந்த, நிச்சயமாக நீ அப்படின்னு அர்த்தம். சமீஉ, கேட்கக்கூடியவனாக இருக்கின்றாய், அலீமு, அறியக்கூடியவனாக இருக்கின்றாய். எனவே எங்களுடைய இந்த செயலை நீ ஏற்றுக்கொள் என்று அவங்க துவா கேட்டாங்க. வதகப்பல் அல்லாஹு, இன்னும் அல்லாஹு ஏற்றுக்கொண்டான், ஒப்புக்கொண்டான், மின் இப்ராஹீம, இப்ராஹிம் நபியிடம் இருந்து, வ இஸ்மாயில, இன்னும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்தும் அல்லாஹ் ஒப்புக்கொண்டான், ஏற்றுக்கொண்டான். அப்போ அவங்க கேட்ட துவாவை அல்லாஹ் உடனே என்ன செஞ்சுக்கிட்டான்? ஏற்றுக்கிட்டான். புரியுதுங்களா? இன்றைக்கி நம்மளும் எவ்வளவோ துவா கேட்குறோம், அல்லாஹ் தாலா நம்ம துவாக்கள் என்ன செய்கிறதில்ல? ஏற்றுக்கொள்கிறது இல்லை. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் கேட்ட துவாவை அல்லாஹ் தாலா உடனே ஏற்றுக்கொண்டான். சரிங்களா? வபாரக்க, இன்னும் அல்லாஹ் அபிவிருத்தியை ஏற்படுத்தினான். வபாரக்க, இன்னும் அல்லாஹ் அபிவிருத்தியை ஏற்படுத்தினான். ஸ்வீல் காபத்தி, காபத்துல்லாவில் அல்லாஹ் அபிவிருத்தியை ஏற்படுத்தினான். நஹனு, நாம், நதவஜ்ஜஹு, முன்னோக்குகின்றோம், இலல் காபத்தி, காபத்துல்லாவின் பால் முன்னோக்குகின்றோம், ஃபி குல்லி சலாத்தின், ஒவ்வொரு தொழுகையிலும் காபத்துல்லாவின் பால் நாம் முன்னோக்குகின்றோம். புரியுதுங்களா? இன்றைக்கி நம்ம எல்லாரும் எதை பார்த்து தான் தொழுகிறோம்? எல்லாம் எதை பார்த்து தொழுகிறோம்? அதான் காபத்துல்லா. புரியுதுங்களா? கிபிலாவை பார்த்து சொல்கிற மாதிரியா? கிபிலா, காபத்துல்லா எல்லாம் ஒன்று தான். காபத்துல்லாவை பார்த்து இன்றைக்கி நம்ம எல்லோரும் என்ன செய்கிறோம்? தொழுகிறோம். புரியுதுங்களா? வயுசாஃபிருல் முஸ்லிமூன, இன்னும் முஸ்லீம்கள் பயணம் செய்கின்றார்கள். வயுசாஃபிரு, இன்னும் பயணிக்கின்றார்கள். அல் முஸ்லிமூன, முஸ்லீம்கள் பயணிக்கின்றார்கள். இலல் காபத்தி, காபத்துல்லாவின் பால் பயணிக்கின்றார்கள். ஃபி ஐயாமில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜினுடைய நாட்களில் காபத்துல்லாவின் பால் மக்கள் முஸ்லீம்கள் பயணிக்கின்றார்கள். புரியுதுங்களா? இப்போ காபத்துல்லாவுக்கு தான் எங்கள் எல்லாரும் ஹஜ்ஜிக்கு எங்கே போகிறாங்க? காபத்துல்லாவின் பால் என்ன செய்கிறாங்க? ஹஜ்ஜினுடைய சீசனில் எல்லாருமே பயணம் செய்து போகின்றார்கள். புரியுதுங்களா? வயதூஃபூன, இன்னும் சுற்றி வருகின்றார்கள். பில் காபத்தி, காபத்துல்லாவை சுற்றி வருகின்றார்கள். வயுசல்லு, வயுசல்லூட, இன்னும் தொழுகின்றார்கள். இந்தஹா, அந்த இடத்திலே அவர்கள் தொழுகின்றார்கள். அப்போ காபத்துல்லாவுக்கு ஹஜ்ஜிக்கு போகிறவங்க அந்த காபத்துல்லாவை என்ன செய்யணும்? அப்படியே தவாஃப் செய்யணும், சுற்றணும். புரியுதுங்களா?
அப்படியே சுற்றி சுற்றி 7 தடவை என்ன செய்யணுங்க, சுற்றி சுற்றியே வரணும். காபத்துல்லாவிலேயே தொழக்கூடியவங்களாக அவங்க இருக்கணும். பாருங்கள், பாரக்கல்லாஹும் ஃபில் காபத்தி, அல்லாஹ் காபத்துல்லாவிலே பரக்கத்தை ஏற்படுத்தினான். வதகப்பல மின் இப்ராஹீம வ இஸ்மாயில, இன்னும் இப்ராஹிம் நபியிடம் இருந்தும் இஸ்மாயில் நபியிடம் இருந்தும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். சரிங்களா? ஸல்லல்லாஹு அலா இப்ராஹீம வசல்லம, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் இறங்கட்டுமாக. ஸல்லல்லாஹு அலா இஸ்மாயில வசல்லம, இன்னும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் இறங்கட்டுமாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் வசல்லம, இன்னும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் இறங்கட்டுமாக. சரி, அப்போ இன்றைக்கி 2 பாடம் படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ குர்ஆன் ஆயத்துக்கு அர்த்தம் கேட்டிங்க இல்லையா? பாருங்கள், இன்னி நிச்சயமாக நான், இன்னி நிச்சயமாக நான், அரா பார்த்தேன், அரா பார்த்தேன். சரிங்களா? ஃபில் மனாமி தூக்கத்தில் பார்த்தேன். மனாமுன்னு சொன்ன என்ன அர்த்தம்? தூக்கத்தில் பார்த்தேன். சரிங்களா? என்ன பார்த்தேன்? அசுபஹுக்க, உன்னை அறுப்பதை நான் பார்த்தேன். அசுபஹுக்க, உன்னை அறுப்பதை நான் பார்த்தேன். புரியுதுங்களா? ஃபந்துரு, ஃபந்துரு, எனவே நான் பார்த்தேன். மாதா தரா, ஃபந்துரு நீர் சிந்திப்பீராக, ஃபந்துர் நீர் யோசிப்பீராக. ஃபந்துர் என்ன அர்த்தம்? நீ யோசிப்பியாக. மாதா தரா, நான் பார்த்த ஒன்றை நீ யோசிப்பாயாக. மா ஒன்றை, தரா மாதா தரா, நான் பார்த்த ஒன்றை நீ யோசிப்பாயாக என்று அவங்க மகன்ட்ட என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்படிங்களா? கால, இப்போ இது வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. யா அபத்தி, என்னுடைய தந்தையே, இஃப் அல் நீங்கள் செய்யுங்கள், இஃப் அல் நீங்கள் செய்யுங்கள், மா ஒன்றை, துமரு அல்லாஹ் ஏவிய ஒன்றை நீங்கள் செய்யுங்கள். சத்தஜிதுனி, இன்ஷா அல்லாஹு மினசாபிரீன, அல்லாஹ் நாடினால் நான் பொறுமையாளர்களாக இருப்பேன். சரிங்களா?